ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்னைக்கு மட்டனில் சூப்பராக ஒரு மட்டன் மசாலா தான் பார்க்க போகிறோம். நல்லா மட்டன் கிரேவி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். உப்பு, லெமன் ஆஃப் பிழிஞ்சு விட்டுடுறேன். தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். தயிர் சேர்க்கறதால மட்டன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி, சோம்பு 1 ஸ்பூன். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். விழுது ரெடி ஆயிடுச்சு. மட்டன் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 2 ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு 5, ஜாதி பத்திரி, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 1 நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். சோம்பு அரை ஸ்பூன், 5 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மட்டன் மசாலா கிரேவி ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட நல்லா கலந்து விட்டுடுறேன். மட்டன் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயே கொஞ்சம் வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். இப்போவே பார்க்க கிரேவியுமே வந்திருக்கு பாருங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கூட வாட்டரே இருக்காது. இதிலே கால்வாசி மட்டன் வெந்து வந்துருச்சு. இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியா தூள் 2 ஸ்பூன்,
வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். ஸ்பைசஸை இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. கலர்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி விழுதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ கலந்து விட்டுடுறேன். மட்டனுக்கு நம்ம கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணோம். மட்டன் குழம்புக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிடுறேன். நல்ல கலர்ஃபுல்லாக கிரேவியுமே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி 2 கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ மட்டன் வேகத்துக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். மட்டன் நம்ம நல்லா வதக்கி செய்யறதுனால 4 விசில் வந்தால் போதும். அப்படி இல்லைன்னா 20 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும். நல்ல கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டான மட்டன் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். காரசாரமான மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு.